ஹாய் கைஸ், சாந்தஸ் 2.0 யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புன்னு இருக்கிறேன். நான் உங்கள் சாந்தகுமார். இன்னி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, பொட்டைக்கோயிங்க வந்து முட்டை போட்டு அயத்தில் படுத்துன்னு இருக்கும். அது வந்து அயமே தெரியாது. அது தெளிய வைக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஐடியா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கன் டச் பண்ணிவிட்டு ஆல்ன்றதையும் டச் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து நான் போடக்கூடிய ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அயத்தில் வந்து எதனால் வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, முட்டை வந்து அதிகமாக வந்து முட்டை வச்சு முடிச்சுட்டு அது வந்து அயத்தில் வந்துடும். அதுதான் வந்து அயத்தில் வருது. முறைப்படி பார்த்தீங்கன்னாக்கா, அது வந்து சில பொட்டைங்க வந்து அயத்தில் என்ன 2 மாதம் 3 மாதம்னா கூட முட்டை போட்டு அயத்தில் இருக்கு. இல்லை 2-3 முட்டை தான் 4 முட்டை தான் போடும். அதுக்கப்புறம் அயத்துக்கு வந்துடும். அந்த மாதிரி இருக்கிற பொட்டைங்களை வந்து நம்ம எப்படி தெளிய வைக்கலாம்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இப்போது அதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, தேவையான இதை பற்றி வந்து வீடியோ போடுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிக்கிறேன். வந்து நம்மளால் வந்து தொடர்ந்து வீடியோ போட முடியாது. சில வந்து கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. இப்போ அடுத்தடுத்து தொடர்ந்து வந்து நான் உங்களுக்காக வீடியோ போட்டுன்னு வரேன். என் கமெண்டில் நீங்கள் கேட்டிருக்க எல்லா வீடியோக்கும் வந்து எல்லா இதுக்கும் வந்து நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ போட்டு விட்றேன். அதனால் வந்து நம்மளுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த அடத்தில் இருக்கிற பொட்டைக்கோயை வந்து நம்ம எந்த மாதிரி வந்து அந்த அழையை வந்து தெளிய வைக்கலான்னு பார்த்தீங்கன்னாக்கா, அது வந்து முட்டைன்னு சொல்லிட்டு கல் வச்சுன்னு உட்காந்துக்கும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா எது கிடைக்குதோ அதை வச்சுக்கின்னு அயத்தில் உட்காந்துன்னு கிடக்கும். நீங்கள் அந்த பொட்டை என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெயில் டைமில் எடுத்து தண்ணியில் நனைச்சி ஒரு 2-3 நாளைக்கு வந்து நனைச்சி விடுங்க. ஆயத்தில் தெரியும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு கூண்டு செட்டப் நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு கூண்டில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த பொட்டையை போட்டு பட்டா கோவர பட்டா அப்போ தான் வந்து பொட்டையில் தேத்தி மிதிக்கும். அந்த மாதிரி பட்டாவை என்ன பண்ணுறீங்கன்னாக்கா, பட்டாவை எடுத்து கூண்டு உள்ளே போட்டிங்கனாக்கா, அந்த பொட்டையை அந்த பட்டாவை போட்டிங்கனாக்கா, அது என்ன பண்ணுன்னா தேத்தி அந்த பொட்டையை மெரிச்சின்னே இருக்கும். மெரிக்கிறப்போ வந்து அது அயம் வந்து தெரிஞ்சிடும். அந்த பொட்டை வந்து அந்த சேவலுக்கு வந்து அடங்காமல் ஏறி ஏன்னா கோயில் வச்சுருக்கிற பொட்டைங்க வந்து சேவலுக்கு அடங்காது. அதே பட்டாக்கு போட்டோன்னா தேத்தி மெரிச்சினா அது மாதிரி தொடர்ந்து மெரிச்சின்னு ஒரு 2-3 நாளைக்கு ஒரு வாரத்துக்கு போட்டு வச்சிங்கன்னா கூட ஆயத்துலேருந்து தெரியும். அது மாதிரி வந்து ஒரு முறை வந்து பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னாக்கா, பொட்டையை வந்து எங்கேயுமே வந்து அது ஒரு இடத்துல போய் முட்டை வச்சு அந்த இடத்துல ஆயத்தில் உட்காரும். அந்த இடத்த வந்து ஃபுல்லாக வந்து லாக் பண்ணிடுங்க. அந்த இடத்துல போய் உட்காராத மாதிரி வந்து லாக் பண்ணிட்டீங்கன்னாக்கா, அது அடுத்து போய் அந்த இடத்துல உட்காராது. உட்காந்ததான் வந்து அந்த அயன் வந்து தெரியாது. பொட்டையை வந்து வெளியே வந்து கிறிஸ்டலில் வெளியே சுற்றுற மாதிரி விட்டிங்கன்னா 2-3 நாளில் கொஞ்சம் அப்படி இப்படியே அதே வந்து ஆட்டோமேட்டிக்காக தெரிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் அதுக்கு ஒரு இடம் விட்டு அந்த இடத்துல உட்காந்துனே இருக்குதுன்னு கம்முன்னு விட்டிங்கனாக்கா, அது அந்த இடத்துல ஆயத்திலே படுத்துருந்துச்சுனாக்கா அது வந்து பொட்டை வீக் ஆகிடும். அது ஆயத்தில் உட்காந்துல வந்து நிறைய எல்லா பொட்டையுமே வந்து சரியாக வந்து சாப்பிடாதுங்க, தண்ணி குடிக்காது. அதனால் வந்து ரொம்ப வீக் ஆகிடும். கொஞ்ச நாள் கழிச்சு ரொம்ப நாள் பத்துனுச்சுன்னா பொட்டை வீக் ஆகிட்டு இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பொட்டையை வந்து அது உட்கார வந்து லாக் பண்ணிவிடுங்க. பொட்டை எடுத்து வெளியே விட்ருங்க. தினமும் நினச்சி விட்ருங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, கூண்டில் வந்து ஒரு ஏதோ புதுசாக ஒரு கூண்டில் போட்டு அதில் பட்டா சேவல் போட்டிங்கனாக்கா, அது தட்டி வந்து மெர்சினாக இருக்கும். மெருகு சொல்ல வந்து அது வந்து ஆயத்தில் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதோட மூக்கு இருக்குது பாருங்கள், நான் இப்போ ஃபோட்டோ போடுறேன். அந்த மூக்கில் வந்து அதோட ரெக்கை இருக்குது பாருங்கள், அந்த ரெக்கை வந்து குத்தி விட்ருங்க. அது குத்திட்டிங்கனாக்கா அந்த பொட்டைக்கு வந்து அந்த ஆயத்தில் இருக்கிற அந்த இது வந்து தெரியும். அதனால் வந்து அந்த மூக்கில் வந்து அந்த ரெக்கையை வந்து சொருவிட்டு வெளியே வந்து திருச்சில் விட்ருங்க. அது ஒரு வாரம் 2-3 நாள்லேயே வந்து தெளிஞ்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இந்த வீடியோ போடலான்றதை பற்றியும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் வந்து நான் உங்களுக்கு வந்து ஈஸியான முறையில் வந்து நிறைய வீடியோ வந்து உங்களுக்காக சொல்லி விட்றேன். உங்களுக்காக நான் ஒரு வீடியோ போட்டு விட்றேன் ஈஸியான முறையில். நன்றி. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.